அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, கவிதை நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முருகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ஒரு கவிதை பதிவை பார்க்க போகிறோம். விநாயகப் பெருமானை பற்றி, விநாயகப் பெருமானை போற்றி, விநாயகப் பெருமானை வாழ்த்தி, விநாயகப் பெருமானை வணங்கி எழுதப்பட்ட விநாயகர் போற்றியை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக ஆதி முதற்கடவுள் என்று சொல்லி விநாயகப் பெருமானை சொல்லுவார்கள். எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டுவிட்டுத்தான் பொதுவாக வேலையை துவக்குவார்கள். ஆக எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தாலும் கணபதி ஹோமத்தை செய்வார்கள். ஆக அப்படி அந்த கணபதிக்கு, அந்த விநாயகனுக்கு பொதுவாக எல்லோரும் முக்கியத்துவம் தருவார்கள். விநாயகனே வெவ்வினை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம், கண்ணில் பனிமண் கசிந்து என்று ஒரு புலவர் பாடியிருக்கிறார். அது மட்டுமல்ல, விநாயகப் பெருமான் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், வியாசர் மகாபாரதத்தை எழுதினார். வியாசர் மகாபாரதத்தை வாயினால் சொல்ல அதை விநாயகப் பெருமான் மேருமலையிலே எழுதினார். பொதுவாக ஒரு ஏடு இருக்க வேண்டும், ஒரு எழுத்தாணி இருக்க வேண்டும். வியாசர் மகாபாரத கதையை சொல்ல சொல்ல விநாயகப் பெருமான் எழுதினார். எப்படி எழுதினார்? ஏடாக மேருமலையே ஏடாக வைத்துக்கொண்டு அதில் எழுதக்கூடிய எழுத்தாணியாக தன்னுடைய தந்தங்களிலே, 2 தந்தங்களிலே ஒரு தந்தத்தை அப்படியே ஒடித்து அதையே எழுத்தாணியாக ஆக்கி இமயமலையிலே மகாபாரத கதையை எழுதினார். வியாசர் சொல்ல சொல்ல அந்த விநாயகப் பெருமான் எழுதினார். இதை வில்லிபுத்தூர் சொல்லுகிறவோ சொல்லுவார், கடவுள் வாழ்த்து படலைகளை எழுதுகிறவோ சொல்லுவார், நீடாழி உலகத்து மறைநாள் உடைந்தென்று நிலை நிற்கவே வாடாத தவவாய்மை முனிராஜன் மகாபாரதம் சொன்ன நாள், ஏடாக மாமேறு விற்பாக அம்கூர் எழுத்தாணிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்தன்பு கூர்வாமரோ என்று சொல்லுவார். ஆக அப்படி விநாயகப் பெருமானுக்கு துதி சொல்லுவார். அது மட்டுமல்ல, திருமந்திரம் எழுதிய திருமூலர் கூட என்ன சொல்லுகிறார்? விநாயகனை போற்றுகிற போது, 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பெறை போலும் மெயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுவோமே என்று சொல்லுகிறார். ஆக அப்படிப்பட்ட பெருமைகள் மிக்கவர் யார்? விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமானை நாம் நினைத்து எந்த காரியங்களை செய்தாலும் நம்முடைய விக்னங்கள்லாம் விக்னங்கள்லாம் நீங்கி போயிடும். விக்னங்கள்லாம் தடை, அந்த தடைகள்லாம் நீங்கிடும். அதனால தான் அவர் விக்னேஸ்வரன்னு பேர். ஆக கணங்களுக்கு தலைவராக இருக்கிற காரணத்தால் அவருக்கு கணபதினு பேர். ஆக யானை முகமாக இருக்கிற காரணத்தால் விநாயகப் பெருமான்னு பேர். ஆக இப்படியெல்லாம் ஆனைமுகன்னு பேர். ஆக நல்ல அறிவு ஒளிவு பெற்றவராக வழங்குறதுனால விநாயகப் பெருமான்னு பேர். இப்படி பல்வேறு விதங்களிலே புகழ் பெற்றிருக்கக்கூடிய, மக்கள் மனதிலே எப்போதும் நீங்காத இடம்பெற்றிருக்கக்கூடிய, நிரந்தரமான ஒரு கடவுளாக வழங்கக்கூடிய அந்த விநாயகப் பெருமானுக்கு ஒரு புலவர் 108 போற்றிகளை எழுதியிருக்கிறார். பொதுவாக 108 திருப்பதிகள் என்று சொல்லுவார்கள். ஆக 108 என்பது மிகப்பெரிய எண். திடீரென்று ஒரு ஆம்புலன்ஸ் வர வேண்டுமானால் கூட 108க்கு ஃபோன் செய்வார்கள். ஆக 108 என்பது மிக பிரபலமான எண்ணாக இருக்கிற காரணத்தினால், 108 திருப்பதிகள் என்று நாம் அழைக்கிற காரணத்தினால், 108 திவ்ய தேசங்களுக்கு சென்று வந்தேன் என்று ஒரு பெருமையாக சொல்லிக் கொள்கிற காரணத்தினால், அந்த 108 என்பது சிறப்பான ஒரு எண்ணாக இருக்கிற காரணத்தினால், அந்த 108 வரிகளிலே விநாயகரை போற்றி ஒரு கவிதையை புலவர் எழுதியிருக்கிறார். அந்த விநாயகர் போற்றி கவிதையை இப்போது அடியேன் நான் படிக்கிறேன். அந்த படித்து நான் படிக்க நீங்கள் அதை கேட்டு மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விநாயகர் போற்றி. ஓம் விநாயகனே போற்றி. ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி. ஓம் அரசமரத்து அமர்ந்தவனே போற்றி.
ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி. ஓம் அருகனில் மகிழ்பவனே போற்றி. ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி. ஓம் ஆனை முகத்தானே போற்றி. ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி. ஓம் ஆதிமூலமே போற்றி. ஓம் அனந்த உருவே போற்றி. ஓம் இமவான் சந்ததியே போற்றி. ஓம் இடரை களைபவனே போற்றி. ஓம் சென்மகனே ஓம் ஈசன் மகனே போற்றி. ஓம் ஈகை உருவே போற்றி. ஓம் உண்மை வடிவே போற்றி. ஓம் உலகநாயகனே போற்றி. ஓம் ஊரும் களிப்பே போற்றி. ஓம் ஊழ்வினைகள் அறுப்பவனே போற்றி. ஓம் எளியவனே போற்றி. ஓம் எந்தையே போற்றி. ஓம் எங்கும் இருப்பவனே போற்றி. ஓம் எருக்கு அணிந்தவனே போற்றி. ஓம் ஏழை பங்காளனே போற்றி. ஓம் ஏற்றம் அளிப்பவனே போற்றி. ஓம் ஐயனே போற்றி. ஓம் ஐங்கரனே போற்றி. ஓம் ஒப்பிலாதவனே போற்றி. ஓம் ஒதுக்க முடியாதவனே போற்றி. ஓம் ஒளிமய உருவே போற்றி. ஓம் அவ்வைக்கு அருளியவனே போற்றி. ஓம் கருணாகரனே போற்றி. ஓம் கர்ணத்தில் மகிழ்ந்தவனே போற்றி. ஓம் கணேசனே போற்றி. ஓம் கணநாயகனே போற்றி. ஓம் கண்ணீர்ப்படுபவனே போற்றி. ஓம் கலியுகநாதனே போற்றி. ஓம் கற்பகத்தருவே போற்றி. ஓம் கந்தனுக்கு உதவியவனே போற்றி. ஓம் கிருபாநிதியே போற்றி. ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி. ஓம் குட்டில் மகிழ்பவனே போற்றி. ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றி. ஓம் குணநிதியே போற்றி. ஓம் குற்றம் பொறுப்பவனே போற்றி. ஓம் பூவிட வருவோனே போற்றி. ஓம் கூத்தன் மகனே போற்றி. ஓம் கொள்ளை கொள்வோனே போற்றி. ஓம் கொழுக்கட்டை பிரியனே போற்றி. ஓம் கோனே போற்றி. ஓம் கோவிந்தன் மருகனே போற்றி. ஓம் சடுதியில் வருபவனே போற்றி. ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி. ஓம் சங்கடஹரனே போற்றி. ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி. ஓம் சிறிய கண்ணோனே போற்றி. ஓம் சித்தம் கவர்ந்தோனே போற்றி. ஓம் சுருதிப் பொருளே போற்றி. ஓம் சுந்தர வடிவே போற்றி. ஓம் ஞானம் காப்பவனே போற்றி. ஓம் ஞான முதல்வனே போற்றி. ஓம் தந்தம் உடையவனே போற்றி. ஓம் தந்தத்தால் எளியவனே போற்றி. ஓம் தும்பிக்கை உடையாய் போற்றி. ஓம் துயர் துடைப்பவனே போற்றி. ஓம் தெருவெல்லாம் கப்பவனே போற்றி. ஓம் தேவாதி தேவனே போற்றி. ஓம் தொந்தி விநாயகனே போற்றி. ஓம் தொழுவோம் நாயகனே போற்றி. ஓம் தோணியே போற்றி. ஓம் தோன்றலே போற்றி. ஓம் நம்பியே போற்றி. ஓம் நாதனே போற்றி. ஓம் நீரணிந்தவனே போற்றி. ஓம் நீர்க்கரை அமர்ந்தவனே போற்றி. ஓம் பழத்தை வென்றவனே போற்றி. ஓம் பாரதம் எழுதியவனே போற்றி. ஓம் பரம்பொருள் போற்றி. ஓம் பரிபூரணனே போற்றி. ஓம் பிரணவமே போற்றி. ஓம் பிரம்மச்சாரியே போற்றி. ஓம் பிள்ளையாரே போற்றி. ஓம் பிள்ளையார் பட்டியானே போற்றி. ஓம் பிறவிப்பிணி தீர்ப்பாய் போற்றி. ஓம் பிள்ளைகளை ஈர்ப்பவனே போற்றி. ஓம் புதுமை வடிவே போற்றி. ஓம் புண்ணியனே போற்றி. ஓம் பெரியவனே போற்றி. ஓம் பெரிய உடலோனே போற்றி. ஓம் பேரருளானே போற்றி. ஓம் பேதம் மறுப்பவனே போற்றி. ஓம் மஞ்சளில் இருப்பவனே போற்றி. ஓம் மகிமை அளிப்பவனே போற்றி. ஓம் மகா கணபதியே போற்றி. ஓம் மகேஸ்வரனே போற்றி. ஓம் முக்குருணி விநாயகனே போற்றி. ஓம் முதலில் வணங்கப்படுபவனே போற்றி. ஓம் முறக்காதோனே போற்றி. ஓம் முழுமுதற் கடவுளே போற்றி. ஓம் முக்கணன் மகனே போற்றி. ஓம் முக்காலம் அறிந்தோனே போற்றி. ஓம் மூத்தோனே போற்றி. ஓம் மூஞ்சுரு வாகனனே போற்றி. ஓம் வல்லப கணபதியே போற்றி. ஓம் வரம் தரும் நாயகனே போற்றி. ஓம் விக்னேஸ்வரனே போற்றி. ஓம் வியாசன் சேவகனே போற்றி. ஓம் விடலைக்காய் ஏற்பவனே போற்றி.
ஓம் வெற்றி அளிப்பவனே போற்றி. இப்படியாக 108 வரிகளிலே மிகப்பெரிய அந்த விநாயகர் போற்றியை அருளை செய்தார் ஒரு புலவர். அந்த விநாயகர் போற்றியை இப்பொழுது படிக்க நீங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறீர்கள். வீட்டிலே ஏதாவது இடர்கள் வருகிற போது, துன்பங்கள் துயர்கள் வருகிற போது நாம் இந்த விநாயகர் போற்றியை படிக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி நாளிலே படிக்கலாம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சதுர்த்தி திதியிலே படிக்கலாம். நமக்கு ஏதேனும் உடலிலோ மனத்திலோ பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இதை படிக்கலாம். ஆக இறைவனை துதிப்பதனால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கிடைக்கும். எந்த கடவுளை எந்த தெய்வத்தை நாம் வணங்கினாலும் அதனால் நாம் ஆறுதலும் தெருதலும் பெறலாம். இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகிற போது, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே மனக்கவலையை மாற்றக்கூடிய மருந்தாக இந்த விநாயகர் போற்றி இருக்கிற காரணத்தினால் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் இந்த விநாயகர் போற்றியை நீங்கள் படித்து மகிழலாம். படிப்பதற்கு ஏடு இல்லை என்று சொல்லுகிற போது இந்த மாதிரி யூடியூபிலே யாரேனும் போட்டிருந்தால் அதையும் கேட்டு மகிழலாம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த விநாயகர் போற்றியை, விநாயகர் 108 வரிகள் போற்றியை நீங்கள் இங்கே மகிழ்வோடு கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு சிறிய வேண்டுகோள். ராமச்சந்திரன் முருகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை நான் ஆரம்பித்திருக்கிறேன். அந்த ராமச்சந்திரன் முருகை என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.